நீ ஹேட் அப் பர்சன் இவங்கள எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ரோமியோ ஜூலியட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. தென் ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பார்ட் எதுவும் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ரோஸை நீங்கள் பயங்கரமாக திட்டிகிட்டே போயிருப்பீங்க. அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம்டா. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் டேங்க் கூட க்ளோஸாக இருக்கிறது, ஸோ ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் முறைக்க. ஸோ ரோஸ் ஜிமின் கூட க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அவளை வழக்கம் போல் திட்ட. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு டேஸஸ்லாம். ஸோ நீங்களும் அந்த ப்ராஜெக்ட்கான ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாடலை செஞ்சு முடிச்சிடுறீங்க. ஸோ அதுவும் ஓகே ஆகிடுது. இப்போ டைம் தான் அவங்க எல்லார்கிட்டையும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹோ கைஸ், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க. எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எவ்வளோ க்ரெடிட்ஸ் தெரியுமா எனக்கு இன்னைக்கு. மிஸோ ரொம்ப தேங்க்யூ. பர்சனலாக நீங்கள் எனக்கு நிறையா ஒர்க் பண்ணீங்க. அச்சோ டயம், இட்ஸ் ஓகே. இது நம்மளோட ஒர்க் தானே. அச்சோ இல்லை ஜாலியாக இருக்கே. பத்திக்கிட்டு எரியுது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதனால் கம்பெனியில் கேட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வரணும், கண்டிப்பாக வரணும். ஓகே? ஐயோ டயம், எதுக்கு அதெல்லாம்? இட்ஸ் ஓகே மிஸோ, இட்ஸ் மை பார்ட்டி. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகே ஓகே டயம், ஓகே. அச்சோ பார்ட்டியா? அதுவும் அவர் கொடுக்க போகிறாரா? ஐயோ மிஸோ, இதுதான் நல்ல சான்ஸு. இப்போவே ஓப்பனாக சொல்லிடுடி. இல்லை, பார்ட்டியில் வச்சு அப்படி தனியாக எல்லாருக்கும் முன்னாடி சொன்னால் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிப்பார். செம்ம சான்ஸில். ஐயோ, இப்போ நீங்கள் தான் ஜிமின் கூட பைக்கில் போயிட்டுருக்கீங்க. சிமினா முன்னாடி பார்ட்டி வருதுல்ல, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போடுவ? எனக்கு அந்த பார்ட்டிக்கு போகவே பிடிக்கல. இப்போ என்ன ட்ரெஸ் போட்டா என்ன? ஏய் எதுக்குடா அப்படி சொல்கிற? டயம் கொடுக்குற பார்ட்டி அதுக்கு செம்மையாக இருக்க போகுது நாளைக்கு. என்ன கேட்கல? இல்லை நாளைக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, நீயும் வா. என்ன எனக்கு இஷ்டம் இல்லை, நீ வேணா போ. என்னடா அப்படி சொல்கிற? அப்போ நாளைக்கு யார் என்ன போய் இறக்கி விடுறது? அப்போ ஜிம்முக்கு செம்ம கடுப்பாகுது. இதுக்காண்டி தான் வர சொல்கிறியா? அந்த மாதிரி தான். அப்போ முறைச்சிட்டாங்க. சரி நாளைக்கு போகலான்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் செம்ம ப்ரிட்டியாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. செம்ம ஸ்டைலாக, செம்ம அழகாக இருக்குது. செம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. மிஸோ, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அவனை பார்த்து அப்படி டைம் மயக்க அடிச்சு விட போகிறாரு. அச்சோ என்ன அழகாக இருக்க. லிப்ஸ்டிக்கில் கரெக்டாக இருக்கா? இந்தாப்பல்ல. கிளவி வேற. என்ன பாட்டி, என்ன பல ட்ரெஸ் இது? அரைக்குறையா பாட்டி? அது கரும கன்றாவி. இதை போட்டுட்டா ரோட்டில் நடக்க போகிற? அறிவே இல்லையா அவனுக்கு? போகும்போது இந்த கிளவி மூஞ்சிலையா மூஞ்சிட்டு போகணும். இல்லை பாட்டி, இது ஸ்டைல். என்ன கருமமோ. முதல்ல கன்றாவியெல்லாம் போடாம போ. பொம்பளை பிள்ளையா அடக்க வடக்கமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா போ. பாட்டி, நான் பார்ட்டிக்கு போகிறேன். நான் இப்படி தான் போகணும். என்ன இப்படியா? டியாட்டி, எத்தனை ஆம்பளை பசங்க வேலை பார்ப்பானுங்க, அவனுங்க முன்னாடி போய் இப்படி தான் நிற்க போறியா நீயே? ஷோ பாட்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஷோ போகும்போது நீ கிளவி வேற. இந்த பாட்டியும் பிடிச்சவங்கள பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் உங்களால் முடியலை. சரி ஓகே, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அவனுக்குமே உங்கள் ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருக்காது. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக போட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை எப்படா சொல்கிறதுன்னு அவனை நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த பாட்டி சொன்னோடனே அவனுக்கு சிரிப்பாக வருது. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். அந்த பாட்டி பார்த்துட்டு, அட தம்பி, ராசா கணக்காக எங்கடா கிளம்பிட்டேன்? பாட்டி, அது ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் தான். ஓ, எம்பிட்ட அழகா இருக்க. கண்ணே பட்டுரும் போல இருக்கு. யார சொல்லுது அந்த கிழவி? காதை வச்சு கேளுடி மிஸோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட நீங்க நல்லா காதை வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டியா ஜிமீனை போட்டு அப்படி வர்ணிச்சு தள்ளிட்டு இருக்கு. கிழவி மேலே போற நேரத்துல எப்படி ஆசையை பார்த்தியா? என்ன அவ்வளோ அழகாவா வந்திருக்காங்க. இந்த கிழவியே இந்த கொஞ்சது. அப்போ பார்ட்டிக்கெலாம் வந்தா ஐயோ இதுக்கு மேலே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பாட்டி உங்களை பார்த்துட்டு, இது எப்படி இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு நல்லா லட்சணமா? இது கூட கொஞ்சம் பாட்டி
இதுக்கு மேலே எனக்கு டீசெண்டாக எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது, சரியா? எனக்கு சிரிப்பு வருதா? இருக்குடா உனக்கு. என்னவா இவ்வளோ அழகாக வந்திருக்கான்? ஆனால் இவன் சாதாரண ஷர்ட் தான் போட்டிருக்கான், ஆனால் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஜிம்னு பைக்கில் போயிட்டுருக்கீங்க. வழக்கம் போல் அந்த பாட்டியை போட்டு திட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் எப்படி ட்ரெஸ் போட்டா அந்த கிழவிக்கு என்னவா? ஷோ, காலங்காத்தாலே வந்து எவ்வளோ அழகாக ரெடியானு தெரியுமா? ஜிமினா ஜிமினா, என்னடி உன்கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கேன், இங்கே பார்க்குறியா இல்லை எங்கே பார்க்குற? கேட்டுட்டு தாண்டி இருக்கேன், என்ன பண்ணுறது, அந்த பாட்டி தான் மாற்ற சொல்லிட்டாங்கல்ல. அந்த பாட்டிக்கு என்னமோ உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ பாரு எனக்கு கரைஞ்சி கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. சரி விடு, பாட்டிக்கு போகும்போது டென்ஷன் ஆகாது. அது என்னமோ கரெக்டு தான். ஆமாம், கேட்கணும்னு இருந்தேன், நீ ஏன் இப்படி ஷர்ட் போட்டிருக்க? ஏன் என்னாச்சு? இந்த ஷர்ட்டுக்கு என்னடி குறை? நல்லதாக இருக்குது, நார்மல் டேஸில் போட்டால் ஓகே, நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு நீட்டாக ஒரு கோட் சூட் அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு வரலாம்ல. கோட் சூட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி, எனக்கு இப்படி போட தான் பிடிச்சிருக்கு, அதான். என்ன ஜிமினா நீ, என்னதான் நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் அப்படி நம்ம காமிச்சிக்க கூடாது. இங்கே பாரு, எல்லாரும் அழகாக வருவாங்க, நீ மட்டும் இப்படி வருவ. ஜிமினா இங்கே பாருடி, எவன் எப்படியும் வர்றதுனா எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, அவங்களுக்காக என்னெல்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன், புரியுதா? சரி ஓகே ஓகே, இப்போ எதுக்கு கோவப்படுற? கோவலாம் பல்லடி, நார்மலாக தான் சொன்னேன். ஓகே. அச்சோ, எனக்கு டைம் எப்படி வரப்போகிறாரோ தெரியல. அப்போது ஜிமினுக்கு நல்லாவே காதில் விழுக்குது, அவனுக்கா செம்ம கடுப்பாகுது. அவர் எப்படி வந்தா உனக்கு அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது ஜிமினா. அச்சோ, எங்க பிங்க் பாக்ஸு இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதா என்னோட ரோமியோக்கு. ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அச்சோ, என்னாடி நீ யோசிச்சுட்டு வர என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, 2 பேரும் அப்படியே பார்ட்டி ஹானே ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ வழக்கம் போல் தான், நீங்கள் ஜிமினா யாருன்னு தெரியாத மாதிரி உள்ளே போகிறீங்க. ஸோ ஜிமினா அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான். ஸோ உள்ளே போனோடனே நீங்கள் டயங்க தான் தேடுறீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. சிவி எங்கே போனா? ஸோ சிவி எங்கே காண போயிட்டான்? என்னோட லுக்கை பார்க்க தான் நான் வந்தேன். ஸோ எங்கே போனா? மிஸ்ஸோ யாரு? எங்கேயோ கேட்ட கேவலமான குரல் மாதிரி இருக்கு. இவளா? ஐயோ, க்ளோஸ்அப்பில் மூஞ்ச பார்க்கவே முடியலை. என்ன ரோஸ் சொல்லுங்க. ஜிமினா இங்க சொந்தோனே அவனை தான் தேடுவாளா இவ? இவளுக்கு வேறு வேலை பழப்பே கிடையாதா? ஷோ, கட்டுப்பு மயிராகுது, ஏற்கனவே இவனை வேற காணும். எனக்கு எப்படி ரோஸ் தெரியும்? அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜிமினாவை தேடுறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட காமிக்கணும், அதனால தான் தேடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்ஸோ, எப்படி இருக்குது? ஜிமினுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்குமா? ஸோ நீங்களும் அப்படியே அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அடியே, நான் உன்னை விட பரவாயில்ல, நீஸுக்கு கீழே வரைக்கும் போட்டிருந்தேன். இதுக்கு நீ ட்ரெஸ்ஸு போடாமே வந்திருக்கலாமே, எல்லாருக்கும் நல்லா ஓப்பனாக காமிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு போட்டால் பிடிக்காதுல்ல? பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், நீ பார்க்கவும் மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக ஜிமின் சாருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன மிஸ்ஸா சொல்கிறீங்க? பிடிக்காதா? அப்போ நான் செக்ஸியாக இல்லையா? அவருக்கு அந்த மாதிரி டைப் பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் ஜிம் சார் எங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ நீங்களே தேடிக்கோங்க. இட்ஸ் ஓகே மிஸ்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து போயிடுறா. நீங்கள் டயாங்க தான் தேடிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்குது, பட் டயாங் மட்டும் காணோம். எங்கே டயாங் சாரை காணோம்? டே ரோமியோ, எங்கடா போன? பேசாமல் மேனேஜர்கிட்ட போய் கேட்க வேண்டியதான். சார் என்ன மிஸ்ஸோ, என்ன பார்ட்டி என்ஜாய் பண்ணலையா? இல்லை சார், டயாங் சார் எங்க? ஹவரா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஃபேமிலியோடு வந்துடுவார், ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான். ஓகே சார். ஃபேமிலியா? ஒரு வேளை அவங்க அம்மா அப்பாவாக இருக்குமோ? அச்சோ, நல்ல சான்ஸு, அவங்க முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணி உடனே மேரேஜ் பண்ணிக்கணும். அச்சோ, வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்தனால உங்களை கண்டுக்கிடாமல் அப்படியே போயிருப்பான்.
இப்போ ஃபைனலி டயங்கோட கார் உள்ளே வருது. நீங்களா பேனா அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் எப்படா இறங்குவான் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அவனும் கார்லேருந்து அப்படியே இறங்குறான். ஸோ இறங்கி அப்படியே பக்கத்து டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் டயங்காவை தான் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அச்சோ, இன்னைக்கு செம்ம அழகாக வந்திருக்காரு. ஸோ நீங்கள் அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஸ்மைல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெய்ட் ஆகுது. டயங் கார்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் நடந்து வராரு. உங்களுக்கா என்ன ஏது ஒன்றுமே புரியலை. ஸோ நீங்கள் பிளாங்காக அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வந்து, ஹேய் மிசோ. டயங் சார், என்ன என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? யாருக்கு வெயிட் பண்ணுற? அது அது வந்து சார், இல்லை அது, ஹோ ஓகே, நல்ல வேலை. உன்னை அந்த பார்ட்டி ஹாலில் எங்கே போய் தேடுறதுன்னு யோசிச்சே இருந்தேன். பை த வே, எங்கே பாரு. சார், யார் இது? யார் இதா? என்னோட ஒய்ஃப் மிசோ. என்ன ஒய்ஃபா? ஆமாம், என்னோட அத்தை பொண்ணு ரே. இல்லை என் குட்டச்சி அழகாக இருக்கால்ல? ஆக்சுவலாக எங்கள் லவ் ஸ்டோரி ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. ஒன் டே உங்ககிட்ட வெள்ளாவரியே சொல்கிறேன், ஓகே? அப்புறம் குட்டச்சி, இன்னுமாம்மா ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இவங்க தான். ஹோ, ஹாய் சிஸ்டர். ஹாய். ஸோ உங்களுக்கா அவ்வளோதான். ஸோ அப்படியே உங்கள் கையில் இருக்கிற அந்த ரிங் பாக்ஸை டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்றுமே புரியலை. ஓகே மிசோ, நம்ம அப்புறமா கொஞ்சம் பார்க்கலாம். நான் எல்லாருக்கும் போய் அப்படியே ஓகே நீங்கள் போங்க. டயம் மேரிடா? எனக்கு தெரியவே தெரியாது. டயம் மேரேஜ் ஆகிடுச்சா அவருக்கு? ரோஸ் 1 மினிட். என்ன மிசோ, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு நிமிஷம். செம்மையாக குடிச்சிருக்கா போலையே. டயாங் சார் மேரிடா? ஆமாம், அவனுக்கு தெரியாதா? கம்பெனியில் எல்லாருக்குமே தெரியும் அவர் மேரீடுன்னு. உனக்கு தெரியாது? என்ன எனக்கு தெரியாது? என்ன மிசோ நீ? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமேனா? ஜிமின் சாருக்கு தெரியுமா? ரோஸ் ஒன்னதான் ஜிமின் சாருக்கு தெரியுமா? தெரியாமல் எப்படி இருக்கும்? அவர் தான் என்கிட்ட சொன்னார் தெரியுமா? என்ன அவனுக்கு தெரியுமா? அப்போ ஏன் மறைச்சா நம்மக்கிட்ட? அப்போ நான் மறுபடியும் ஏமாந்துட்டேனா? இப்போ அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. டி என்னடா, அந்த டேபிளில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் சேவ் பண்ணிட்டா, எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. டி ஸோ இவன் ஒருத்தவன். அக்கா, நீயா? இப்போ நீங்கள் செம்ம குடி போதையில் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஹே தம்பி, வாட் அ சர்ப்ரைஸ்யா. டேய், மறுபடியும் நீயா? ஐயோ, என் வாழ்க்கையில் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சனோ உங்களை பார்த்துட்டேன். அக்கா, நீ எப்படிக்கா? நான் இருக்கிற இடம் ஃபுல்லாக இருக்க. டேய், அதை நான் தான்டா சொல்லணும். நான் இருக்கிற இடத்துல தான் நீ என்னை ஃபாலோ பண்ணுற, அப்படி தானே? ஃபாலோ பண்ணுறியாடா? ஏய், என்ன நான் உனக்கு அக்கா மாதிரி, புரியுதுல்ல? ஷோ, நல்லா என்னை மாட்டி விட்டு போயிட்டான். அக்கா, எவ்வளோக்கா குடிச்ச? இவ்வளோ டம்ளர் இருக்கு, எல்லாத்தையும் சருன்னு ஊற்றிட்ட போறீங்க. தெரிலடா, லைஃப்பில் செகண்ட் டைம் ஏமாந்துட்டேன். மனசெல்லாம் வலிக்குது. அது எப்படிக்கா? உனக்கு மனசு வலிக்கும் போது கரெக்டாக என்கிட்ட வந்துடுற. அதான்டா தம்பி, எனக்கும் தெரியல. இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? ஐயோ, வேணாம், ஆல்ரெடி நிறையா போயிடுச்சு போல உனக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, எந்திரிச்சிருக்கா அக்கா. ஐயோ அக்கா. ஏ ரோமியோ. ஐயோ, என்னது இது? அவனா ரோமியோங்குது. அந்த ஆளை பார்த்தா எல்லாம் மூஞ்சி முன்னாடி கொடுக்கணும். என்னடா விட்டு போறியான்னு கேட்கணும். சோ அக்கா பட்டுட்டியா? அப்படியே இந்த பக்கம் ஜிமின் உங்களை தான் தேடிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டயம் மேரேஜ் ஆன விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அவனா பயங்கரமாக தேடிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஓரளவு கெஸ் இருக்குது நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லி. ஸோ கரெக்டாக வந்து பார்க்குறான், நீங்கள் பார் கவுண்டரில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே இருக்காளா? இல்லை வாழ, எங்கேயும் போகல. எந்திரடி அண்ணா. என்ன நீ தான் அந்த ரோமியோவாண்ணா? என்னடா என்ன சொல்கிற? ஐயோ அண்ணா,
எப்போ பாரு உங்களுக்கு குடிக்க வேண்டியது, குடிச்சிட்டு ஏதோ வளர வேண்டியது. கடைசியில் என் ரோமியை வந்து கூப்பிட்டு போவான். நானும் யாருடா அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ தானாண்ணா? ஏன்னா தனியாக விட்டு விட்டு போற? அப்படி அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? இங்கே பாருங்க, கப்பிள்ஸ்குள்ள சண்டை வருது சகஜம்தான். ஏன் நான் கூட லவ் பண்ணுறேன், இந்த அளவுக்கு அந்த பொண்ணு வெக்ஸாக விட்டது இல்லைண்ணா. ஏன்னா அப்படி பண்ற? டேய் தம்பி, இன்னொரு கிளாஸ். ஐயோ அக்கா, ஒரு ரோமியா வந்துட்டாருக்கா. என்ன? ஏ ரோமியாவா? எங்க? கண்ணே தெரியல, எங்கேயோ பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி இருக்கு. ஹே ஜிமினா, நீயாடா? ஏமாத்துக்காரா வந்துட்டியா? சி போடா. ஐயோ நான் எதுக்கு நான் ஏமாத்துற? எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. டி நீ வேற என்ன நடக்குதுன்னு தெரியாம வாய மூடுறான். எந்திரி, வீட்டுக்கு போறேன், எந்திரி. நோ நான் வரமாட்டேன். என்னை ஏமாத்திட்டல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. இங்க பாரு, இன்னைக்கு ஆசையா வச்சிருந்தேன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரிங்கை தூக்கி எறியறீங்க. ஸோ ஜிமினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ப்ரப்போஸ் பண்ண போனியா? சொல்றீ? ஆமா, அவன் தான் என் ரோமியோன்னு நினைச்சேன். கடைசியில் அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனாமே. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாருமே ஏமாத்துறீங்க. எவன் எனக்கு வேணாம், நான் சிங்கிளாவே இருந்துக்கிறேன். டே தம்பி, ஓ நான் என்னண்ணா ரொம்ப முடியல போல, கூட்டு போனா. சரிடா அண்ணா, ஒரு நிமிஷம். என்னடா? அடுத்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அங்கே ஒரு கிளப் இருக்குல்ல, அங்கே நான் ஒர்க்குக்கு போகிறேன். அங்கே வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? டேய் அமைதியா இருடா, இதுக்கடுத்து அவள் குடிக்க மாட்டான். குடிக்காமல் இருந்தால் சரிதான், பார்த்து கூட்டு போனான். ஸோ ஜிமினும் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிமினுக்கு மனசு சுத்தமாக சரியில்லை. ஆடாம வாடி. பொறுக்கி, ஏன்டா ஆடி ஆடி கூட்டு போற? அவர் எதுவும் சொல்ல முடியாது, அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே கேட்டிருக்கணும் அவருக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலையான்னு சொல்லி. அதுக்குள்ள ஏதோ ஆசையெல்லாம் வளர்த்து போச்சு. என் லைஃப்ல எனக்கு எதுவுமே கிடைக்காது போல. அப்படிதான் என்ன சொல்லு. வாடி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். ஆடாம கூட்டிட்டு போடா. ஜிமினா உங்களை பைக்ல ஏற்றி ஒரு வழியா உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஸோ செம்ம இருட்டு, யாருமே இல்லை. அதனால உங்க ரூம்ல தான் வந்து அவனா கீ போட்டு ஓப்பன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போய் விட்டுடுறான். உங்க ஷூ பேகு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட் போத்தலாம்னு போகும்போது கரெக்டா நீங்க ஜிமின் கையை பிடிச்சிடுறீங்க. ஜிமினா, முன்னாடி என்ன தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. இங்க வாயேன். இல்லடி தூங்கு. இங்க வா. வாடா விடு. என்னடி பண்ற? இங்க வாடா பக்கத்துல. என்னமோ ஓவரா பண்ற. டெய்லி பண்றது தானே. இங்க வா. என்னடி என்ன பாரு. என்ன உன்னை பார்க்கணும். என்னடி எவ்வளோ அழகா இருக்க. தூங்க, காலைல பேசிக்கலாம். எங்க போறேன்? என்னை விட்டு எல்லாருமே போறாங்க, நீயும் என்னை விட்டு போறியா? இல்லடி, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தூங்கு. ஆனால் இப்போ போறியே, என்னை விட்டு போகிறேன். ஜிமினா, முன்னாடி என்ன உனக்கு பிரச்சனை? ஐ நீட் யூ. இங்கே பாரு, மூட்டுப்பாடு என்ன செம்ம காண்டில் இருக்கேன். மார்னிங் பேசிக்கலாம். உண்மையதாண்டா சொல்கிறேன். ரியலி நீட் யூ. ஆமாம், இங்கே வா. என்னடி என்ன பண்ணுற? கையை விடு. ஷர்ட்லேருந்து கையடுறி. என்ன? நானும் பார்க்குறேன். அந்த ரோஸ் ஒன்னே குறுன்னு பார்த்துட்ருக்கா. என்னவா அவளுக்கு? என்கிட்டயே வந்து ஜிமினுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக டெஸ்ட் பண்ணால் பிடிக்குமான்னு கேட்குறா. நான் சொல்லிட்டேன், அவனுக்கு ஒன்ன மாதிரி பொண்ணுங்கள சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லு. அவளை உனக்கு பிடிக்காது தானே? சொல்லுடா, பிடிக்காது தானே? அப்போ ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வந்து, ஏண்டி அவளை பிடிச்சா உனக்கு என்ன? பிடிக்கக்கூடாது. ஏன் பிடிக்கக்கூடாது? உனக்கு மிசோவை மட்டும்தான் பிடிக்கணும், புரியுதா? எனக்கு இப்போ இல்லை, எப்பயுமே உன்னை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஒன்றும் இல்லடி, தூங்கு. நான் தான் சொன்னேன்ல,
நீ இது வந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கா ஏய் வானாண்டி இங்கே பாரு, ஆல்ரெடி நீ செம்ம போதையில் இருக்க, இங்கே பாரு எதையும் ஏற்றி விட்றாத. உம்மா, உம்மா. ஏய் தூங்குடி, நடி பண்ணுற. ஜிமினா வாடா, நேற்று உடம்பு சரியில்லைன்னு 2 ரவுண்ட் தாண்டா போனா, வா. ஏய் என்னடி ரவுண்டெல்லாம் கணக்கு வச்சிருக்க போல. வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சு நல்லா அங்கங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, அப்படியே அவங்க மேலே வந்துட்டு என்னாடி போதையில் இருக்க, அப்படியே சும்மா போயிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிற, என்னை ஏற்றி விட்டு வெடிய பகுதியா? உன் மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் என்னை ஏற்றி விட்ட. ஜிமினா ஜிமினா என்னாடி இப்போ மட்டும்தான் உன் கண்ணுக்கு ஜிமின் ஜிமின்னு கேட்கும்ல? இப்போ மட்டும்தான் உன் கண்ணுக்கு நான் தெரியலனாடி, எனக்கு தெரில. பட் அது ஜிமினா இரு எனக்கு தெரிலடி. ஆனால் இனி நான் ரொம்ப பயந்துட்டேன், அவ்வளோதான். ஜிமினா உனக்கு நான் இருக்கேன், இங்கே வா. நடி இங்கே வாடா, பண்ணலாம் வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் ஜிமினும் அன்றைக்கி நைட் செம்மையாக மேக்கப் பண்ணுறீங்க. அது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குது. ஸோ ஃபைனலாக ஸோ ஜிமின் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். ஸோ 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். ஆமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பியூ பைடா.